உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என்னங்க, ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இப்படியே எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய சந்தோஷம் போயிடுச்சு, அதான் நான் துக்கத்தோடு உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்றீங்களா? உங்கள் துக்கத்தை எந்த ஒரு மனிதனாலும் சரி பண்ண முடியாது, அது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு மனிதனும் பேசி உங்கள் துக்கத்தை சரி பண்ண முடியாது. அதனால தான் தேவன் வராரு. தேவன் உங்கள் சந்தோஷத்தை திரும்ப தராரு. நீங்கள் இழந்ததை திரும்பி தராரு. உங்களை விட்டு போனது எல்லாத்தையும் நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் ஏசாயா 60 ஃபுல்லாகவே படித்து பாருங்களா. அதில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். மிக சின்னவர்களாகிய உங்களை அவர் 1000ஆய் மாற்றுவாராம். இல்லை, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவார். உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுத்து உங்கள் பழைய நிலைமைக்கே திரும்பவும் கொண்டு வந்துடுவார். உங்களுடைய சந்தோஷத்தை திருப்பி தந்துடுவார். அதுவும் தீவிரமாக செய்வேன்றாங்க. உங்கள் துக்க நாட்கள் காணாமல் போயிடும். உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வருது. இழந்த சந்தோஷத்தை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் இழந்த வேலையை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வீங்க. இழந்த உறவுகள், வியாபாரம் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் நிம்மதி திரும்ப வந்துடும். தீவிரமாக தரேன்றாங்க, ஸ்பீடாக நான் தரேன்றாங்க. சின்னவனை நான் 1000ஆய் மாற்றுவேன்னு சொல்கிறாங்க. அவரால் தான் உங்கள் துக்கத்தை சரி பண்ண முடியும். சிறியவனை பலத்த ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாதீங்க. எல்லாமே போயிடுச்சேன்னு தானே பயப்படுறீங்க. அவர் சீக்கிரமாக கொடுத்துருவார், ஸ்பீடாக தருவார். மிக தீவிரமாக உங்களுக்காக நடவடிக்கை எடுப்பார். ஒரு மனிதனால் உங்கள் துக்கத்தை ஆற்ற முடியாது, ஆனால் தேவனால் உங்கள் துக்கத்தை ஆற்ற முடியும், சரி பண்ண முடியும். யோபு 2:13, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இதுதான் யோபுவோடைய நண்பர்கள் பண்ணாங்க. ரொம்ப பெரிய துக்கமாக இருக்குது, நம்ம என்ன பேசினாலும் யோபுவுக்கு ஆறுதல் கிடைக்காதுன்னு நம்ம யோபுவோடைய நண்பர்கள் 7 நாள் கூடயே உட்கார்ந்தாங்க. தேவன் அப்படி செய்யலை. தேவன் என்ன பண்ணாங்கன்னா, யோபு 38:1, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக, யோபு கிட்ட பேசினார். நான் பேசுகிறேன், உனக்கு ஆறுதல் வரும். நான் பேசுகிறேன், உன் துக்க நாட்கள் முடியும் அப்படின்னு அவர் பேசினாருங்க. அவர் எப்படி பேசுகிறார் பாருங்களேன். யோபு 38:3, புருஷனை போல் இடைக்கட்டிக்கோள் அப்படின்றாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வா ஃபஸ்ட்டு, ஒரு ஆண்மகன் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படி தான் ஃபஸ்ட்டு தேவன் சொன்னாங்க. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, அப்புறம் நான் பேசுகிறேன். ஏன்னா துக்கமாக இருக்கிறவங்க யாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. துக்கமாக இருக்கிறாங்க, அப்போ எல்லாம் நல்லா லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்களா, பட்டு சாரி எடுத்து கட்டிப்பாங்களா? துக்கமாக இருக்கிறவங்க எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க, அவருக்கு தெரியும். அதனால தான் யோபுவை பார்த்து சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அவனுடைய நிலைமையை, அவனுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறார். யோபு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டோன்னே தான் திரும்ப பேசினார். அவனை ஆறுதல் படுத்தினார். எப்படி ஆறுதல் படுத்தினார் பாருங்களேன். இழந்த அத்தனையுமே ரெண்டத்தனையாய் திருப்பி தந்தாருங்க. ஒரு மனிதனால் யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது, ஆனால் நம்ம தேவன் வந்துட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன், அப்படியே ஆறுதல் படுத்திடுவார். சரிங்களா? இழந்து போனது, நீங்கள் உங்களை விட்டு போனது எல்லாத்தையுமே திருப்பி தந்துடுவார். நம்ம யோபுவுக்கு 2 தனியாக கொடுத்தாரு, நீங்களும் 2 தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. சரிங்களா? உங்கள் துக்க நாட்களுக்கு அவர் ஒரு முடிவு கட்டுறாரு. சரிங்களா? சந்தோஷம் திரும்ப வந்துடும், நிம்மதி திரும்ப வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?
அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டுறீங்க. உங்கள் பிள்ளைங்களை சந்தோஷத்துக்குள் கொண்டு வரீங்க பா. இழந்த சந்தோஷம், இழந்த நிம்மதி, இழந்த ஆரோக்கியமெல்லாம் திருப்பி கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது அப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா. அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் நீங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.